சீமான் விஜய் கூட்டணின்னெல்லாம் இப்பவே நிறைய பேசுறாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்குது? தம்பியை நம்ம அப்படி விட்டுற முடியாது. நாங்கள் விரும்புகிறோம் 26ல் போட்டியிடலாம்னு நினைக்கிறோம். அரசியல் அறிவிச்ச பிறகு பேசியிருக்கோங்க. தம்பி நானும் பேசும்போதோட வேற யாரையும் நீ சேர்த்துக்கிறதான்னு கேட்டார். அந்த நேரத்தில் யோசிக்கலாம். ஏன் சீமானோட சேர்ந்துடக்கூடாது? உதயநிதி சீஃப் மினிஸ்டரா கொண்டு வர யார் துடிக்கிறா? யார் துடிப்பா? அவங்க கட்சிக்காரங்க. அவங்க தான் தடுப்பாங்க. ஆனா கடுமையான எதிர்ப்புகள் வரும்ல சார். அப்ப இன்னும் வீடு பேருக்கு இருந்தா திரும்பி புரியல, ஏறி புரியல. ஏறிதான் போகணும். ஏறி போவோம். என்ன பர்சனலாம் விஜய இவங்க இதே கேவலமா இருக்கு. இதுதான் திராவிடம், இதுதான் பெரியார், இதுதான் பகுத்தறிவு, இதுதான் பெண்ணியம், இதுதான் முற்போக்கு. தனிப்பட்ட முறையில் பெண்களை இழிவா பேசுவது, என்னையெல்லாம் என் குடும்பத்தை எல்லாம் அவங்க பேசின பேச்சு இப்பதானே வர்றாரு. அது ஆரம்பிப்பாங்க. கொலை செய்யறது, கற்பழிக்கிறது, எது செஞ்சாலும் மறைக்கிறது, அதை கண்டுக்காத, அவனை பேச விடாத, அது பண்ண அதை பத்தி அந்த பத்திரிக்கையாளன் பேசுறான், போடுறா அவனை. இந்த வேலையெல்லாம் யார் பண்ணுவாங்க? நான் கேட்கறதுக்கு மட்டும் போயிட்டு இதெல்லாம் செய்யறவன் நல்லவனா கெட்டவன்? இதெல்லாம் செய்யணும் கண்டிப்பா கெட்டவங்க. இப்ப இதெல்லாம் இங்க நடக்குதா இல்லையா? சமூகமே ஒரு குற்றச்சமூகமா மாத்திட்டாங்க. இது என்ன அநாகரிகங்களை ரசிக்க வீட்டு பெண்களை பேசுறது, ஒரு பொம்பளை விட்டு அசிங்கப்படுத்துறது. கடைசியா எவன் ஒருத்தன் ஏறி வரானோ அவனை கெடுக்கிறதுக்கு கடைசியா பெண்ணை வச்சு ஒரு பெண்ணோட பொருத்தி அந்த பண்பை மனித மாண்பை அழிச்சிருது. கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி சொல்லிச்சு. இதுதான் கடைசி கருவி. நீ ஓகே நாடானா இல்லை, 5 பொண்டாட்டி 6 பொண்டாட்டி, பேருக்கு ஒரு பொண்டாட்டி, ஊருக்கு ஒரு வப்பாட்டி வச்சு வாழ்ந்தவன்லாம் இங்கே புனிதம் பேச போடுவான். அதான் திராவிடம். நீங்க ஒரு மீம்ஸ் கிரியேட்டருக்கெல்லாம் குண்டாஸ் போட்டா இப்போ ஃபெலிக்ஸை எதுக்கு நீ ஜெயிலில் வச்சிருக்க? பேட்டி கொடுத்தவரே இருந்தேன், சரி விடு. இப்போ நானே உனக்கு பேட்டி கொடுத்தேன். இப்போ அண்ணன் சொல்றதுல குற்றம்னு எனக்கு தான், என்னையே தான் வழக்கு போடணுமே வெளியே. என் கருத்து தானே, நீ எதுக்கு ஒன்னே எதுக்கு போடணும்? ஃபோனை அன்னைக்காம அந்த வச்சுட்டான். இந்த ஃபோனில் பேசுனதை வச்சு நீ விரட்டி போய் டெல்லியில் போய் கைது பண்ணி போயிட்டு வர. இவ்வளவு தேடுறீ இல்லை? இந்த கள்ளக்குறிச்சியில் சாராயத்தை கண்டுபிடிக்க முடியல உனக்கு என்ன? இதெல்லாம் ஒரு ஆட்சி, இதுக்கு ஒரு இதில் பெருமிதம். நாங்கள் அப்படியே திராவிட மாடல், இதில் எங்களை வீழ்த்த முடியாது. 26 தேர்தல் இப்பயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல சீமான் விஜய் கூட்டணின்னெல்லாம் இப்பவே நிறைய பேசுறாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்குது? அதுக்கு இன்னும் காலம் இருக்குல்ல. காலம் நிறைய இருக்கு. அதனால அதை நாங்கள் விரும்புகிறோம். நானும் என் தம்பியும் சேர்ந்து நிற்கணும்னு விருப்பம் இருக்கு. அது அப்போ அந்த நேரத்தில் முடிவெடுப்போம். இப்போ பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. பாசத்திற்குரிய அண்ணன் எல்லாம் அவரும் நன்றி சொல்லியிருந்தாரு. என் அன்பிற்குரிய பாசத்திற்குரிய தம்பி, நான் அவனுக்கு உண்மையிலே நான் அண்ணன். அதனால அது நாங்கள் அரசியலை தாண்டிய உறவு எங்களுக்கு இருக்குது. அதனால அது அவர் இப்போ தானே அரசியலுக்கு வராரு. அதனால அது தம்பியை நம்ம அப்படி விட்டுற முடியாது. அது அவருக்கு பல பிரச்சனைகளுக்கு நான் கூட நின்றுருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது என்ன தெரியாத பாசம் இருக்கும். அதனால நாங்கள் ஒருத்தர் அப்படி அன்பை பகிர்ந்துக்கிறது இயல்பு தானே. அதில் அரசியலாக ஒரு பெரிய இந்த எங்கள் உணர்வோடு ஒத்து இருக்கிற, என்னோட கோட்பாடு கொள்கைகளோடு ஒத்து போகிற இயக்கங்களை எல்லாம் இணைச்சிக்கிட்டு 26ல் போட்டியிடலாம்னு நினைக்கிறோம். நாங்கள்லாம் நினைக்கிறோம். தம்பி நானும் பேசும்போதோட வேற யாரையும் நீ சேர்த்துக்கிறதான்னு கேட்டார். அந்த நேரத்தில் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காது. அப்படி தான் இருக்குது. இப்போ அவர் இன்னும் ஒரு படம் இருக்குது அவருக்கு, செப்டம்பரில் ஆரம்பிக்கிறார் கட்சி. அப்போ அதுக்கப்புறம் அதை யோசிக்கணும். இப்போ எனக்கும் பயனாக இருக்குது, அவருக்கும் பயனாக இருக்குது. அது ஒரு புள்ளியில் குவிய முடியுமா அப்படின்னா அப்புறம் யோசிக்கணும். பேசியிருக்கோங்க. அரசியல் அறிவிச்ச பிறகு அப்புறம் பேசிக்கலாம். இப்போ நேரம் இருக்குல்ல. இப்போ விஜயை வரவே விடக்கூடாதுன்னு ஒரு கூட்டம், ஒருவேளை வந்துட்டா சீமானோட சேர்ந்துட விடக்கூடாதுன்னு ஒரு கூட்டம். வேலை நடக்குது தானே. ஏன் சீமானோட சேர்ந்துடக்கூடாது? இப்போ இதுவரை இந்த நிலத்தில் இருக்கிற அரசியலை அறவே நாங்கள் அப்புறப்படுத்திடுவோம். இப்போ நீங்கள் இந்த திராவிடம், அந்த இது திருட்டு, திராவிடம் என்பதே திருட்டு தான். நீங்கள் இப்படி பாருங்களேன், ஒன்று கேட்குறேன் உங்களுக்கு. சாராயம் யார் விற்பா? சினிமாவை எடுத்துக்கிறோம், திரைப்படத்தை வச்சு பார்ப்போம். சாராயம் யார் விற்பா? கெட்டவன், வில்லன், டான். கொள்ளை யார் அடிப்பா? கெட்டவன். மலைகளை மணலையெல்லாம் கொள்ளை அடிக்கிறது அவன் தான் பண்ணுவான். எல்லாத்துக்கும் கமிஷன். நீ என்ன இங்கே என்ன கடை போடுறியா, பில்டிங் கட்டுறியா, 50% கொடுத்துரு, 25 கொடுத்துரு அண்ணனுக்கு. அது யாரு கேட்பா? வில்லன் கேட்பான். இந்த மாதிரி வேலைகளை, இந்த கொலை செய்கிறது, கற்பழிக்கிறது, எது செஞ்சாலும் மறைக்கிறது, அதை கண்டுக்காத, அவனை பேச விடாத, அது பண்ண அதை பற்றி அந்த பத்திரிக்கையாளன் பேசுகிறான், நான் போடுறா அவனை. இந்த வேலையெல்லாம் யார் பண்ணுவான்? டான். இது எல்லாமே இந்த திராவிட கட்சியில் ஆட்சியில் இருக்குதா பாருங்க. நான் கேட்கறதுக்கு மட்டும் போச்சு. இதெல்லாம் செய்கிறவன் நல்லவனா கெட்டவன்? இதெல்லாம் செய்யறோம் கண்டிப்பாக கெட்டவங்க. இப்போ இதெல்லாம் இங்கே நடக்குதா இல்லையா? நடக்குதா? அதுதான் இந்த ஜோசப், இப்போ ஐயா லெலின்னு சொல்கிறாரு பாருங்க. என்ன சொல்கிறாரு? டை
ஒரு பைத்தியக்காரன் கையில் நாடு இருக்குது, அவனுக்கிட்ட அதிகாரத்தை கொடுத்த பைத்தியக்காரங்களாம் யாரா அப்படின்னு கேட்குறப்படி நம்ம இந்த பைத்தியக்காரங்க தான். அது மாதிரி இது என்ன ஆயிடுச்சுன்னா இது கெட்டவன் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் பாருங்கள், எங்கள் மக்கள் தினம் தொழுகிறாங்க, தினம் ஜெபிக்கிறாங்க, தினம் கோயிலில் போய் வழிபடுறாங்க. ஆனாலும் இந்த இந்த அநியாய செயல் இருக்குல்ல, வேதம் கற்பிக்குது இது தப்புன்னு, பைபிளுக்கு இதெல்லாம் பாவம்னு, பாவ செயல்னு, குரான் போதிக்குது இதெல்லாம் அறாம், இதெல்லாம் தப்புன்ட்டு. ஆனாலும் என் மக்கள் எல்லாரும் திருப்பி போட்டு இந்த வில்லனுக்கே கை கொட்டிக்கிட்டு இருந்தா அப்போ நல்லவன் எங்கிட்டு வருது? இதை ஒழிக்கணும். எப்பவுமே நீங்கள் ஒன்று பாருங்கள், இதை பாருங்கள், அண்ணன் சொல்கிறேன் பாருங்கள், குற்றங்களை எடுத்து கூறுவதும் உண்மையை உறக்க பேசுவதும் ஒரு நாட்டில் குற்றமாக கருதப்படுமையானால் அந்த நாட்டை குற்றவாளிகள் ஆட்சி செய்கிறார்கள் என்று பொருளுங்க. எட்வர்ட் ஸ்னோடன் என்ன சொல்கிறான் பாருங்க, குற்றங்களை எடுத்து அம்பலப்படுத்துவது. இதை பாருங்க, சாராயம் வித்து இப்படி கொண்டு விட்டான் பாருங்க, அப்படின்னு அம்பலப்படுத்துவது, இதெல்லாம் தப்புங்க, அநியாயங்கன்னு உண்மையை பேச, ஆமாங்க அவர் பண்ணிட்டாருங்கன்னு உண்மையை பேசுவது, இதையெல்லாம் குற்றம் என்று ஒரு நாடு கருதுமையானால் அந்த நாட்டை குற்றவாளிகள் ஆட்சி செய்கிறார்கள் என்று பொருளுங்கிறான். இப்போ புரியுதா? இப்போ ஏதோ ஒன்று சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு மீம்ஸ் கிரியேட்டருக்கெல்லாம் குண்டாஸ் போட்டால் இப்போ ஃபெலிக்ஸை எதுக்கு நீ ஜெயிலில் வச்சுருக்க? பேட்டி கொடுத்தவரே இருந்தேன், சரி விடு, இப்போ நானே உனக்கு பேட்டி கொடுத்தேன், இப்போ அண்ணன் சொல்கிறதுல குற்றம்னு எனக்கு தான், என்னை தான் வழக்கு போடணுமே வெளியே, நீ என் கருத்து தானே, நீ எதுக்கு ஒன்றே எதுக்கு போடணும்? ஃபெலிக்ஸ் எதுக்கு போட்டேன்? அதுலேயும் நீங்கள் கவனிச்சுக்க விஜய், வெறுப்பாக இருக்க, டெல்லியில் இருக்கான் அவன் பைத்தியக்காரன், ஃபோனை அணைக்காம அந்த வச்சுட்டான், இந்த ஃபோனில் பேசுனதை வச்சு நீ விரட்டி போய் டெல்லியில் போய் கைது பண்ணி கூட்டிட்டு வர, இவ்வளவு தேடுறீல. இந்த கள்ளக்குறிச்சியில் சாராயத்தவனை கண்டுபிடிக்க முடியல உனக்கு, என்ன தெரியல உனக்கு? இதையெல்லாம் ஒரு ஆட்சி, இதுக்கு ஒரு இதில் பெருமிதம், நாங்கள் அப்படியே திராவிட மாடல், இதில் எங்களை வீழ்த்த முடியாது. ஏய் கொடுமை தான் இதெல்லாம். விஜய் அரசியலுக்கு வர விடாம ஒரு கூட்டம் தடுக்குதுன்னு சொன்னீங்க, யார் தடுக்கிற, எதனால அவரை அப்படி தடுக்கணும்? வர விடக்கூடாதுன்னு தான். அது என்ன, யார் தடுப்பா அவங்களுக்கு தெரியாது, எல்லாம் இந்திய திராவிட அரசியல்கள் தான் உள்ள விடாமல் தடுக்கணும்னு நினைக்கிறேன். உதயநிதி சீஃப் மினிஸ்டராக கொண்டு வர யார் துடிக்கிறா? சீஃப் மினிஸ்டரா கொண்டு வரது துணை துடிப்பா? அவங்க கட்சிக்காரங்க, அவங்க தான் தடுப்பாங்க. ஓகே, புரியுதா? உதயநிதிக்கு போட்டியா வந்துருவாரு அல்லது வர விட மாட்டாருங்கிறதுக்காக தடுப்பாங்களோ? இருக்கலாம் இல்லையா, இடையூறா இருக்கும்னு நினைப்பாங்க. என்னையவே அவர் நெருக்கடி கொடுக்கறது காரணம் வந்து இப்போ அவங்க இருக்கிற வரைக்கும் இருக்குது. ஒரு 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 காலகட்டத்தில் கட்டுப்படுத்த முடியாமல் ஏறிட்டான்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. இந்த அரசியல் இருக்காதுல்ல. ஆனால் கடுமையான எதிர்ப்புகள் வரும்ல சார். அப்போ இன்னும் அலை இல்லாத கடலால் நல்ல மாலுமியை உருவாக்க முடியுமா தம்பி? தடையில்லாத படைக்கு என்ன வேலை தம்பி? என்ன வேலை தம்பி? ஸ்பீடு பிரேக் இருந்தால் திரும்பி புரியல, ஏறி புரியல, ஏறி தான் போகணும், ஏறி தானே போகணும், ஏறி போவோம் சார். ஆனால் இப்போ சோசியல் மீடியாஸில் பிறந்த நாளை ஒட்டி பர்சனலாலாம் விஜய, இதுதான் திராவிடம், இதுதான் பெரியார், இதுதான் பகுத்தறிவு, இதுதான் பெண்ணியம், இதுதான் முற்போக்கு, எல்லா நாகரிகங்களையும் கற்பிச்சவங்க இவங்க தான். அங்கே தானே நான் இருந்தேன், 15 வருடங்களை தொலைச்சிருக்கேன், 15 ஆண்டுகளை அங்கே தான் இருந்தேன். என் சில இளவயதிலிருந்து அதிகமாக பெரியாரிய கருத்துக்களை தெருத்துருவா கொண்டு பேசி அதனால் பல வழக்குகளை வாங்கி சோடா பாட்டில் கல்லெல்லாம் எரிஞ்சாங்க கருங்கல் பாளையத்தில். அந்த அளவுக்கு வேலை செஞ்சவன் நான். இப்போ எங்கள் அண்ணன் சத்யராஜ் இவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னா திடலில் தான் பேசுவாங்க. என்ன மாதிரி தெருவு தெரு பேசினவங்க இல்லை பெரியாரை பற்றி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு காலகட்டத்தில் அவங்க எங்கள் தலைவரை சந்திச்சவரை எனக்கு வேறு பாதை போனவொன்னா அது விரிஞ்சிருச்சு, அதை பேச வேண்டியதில்லை. இப்போ தனிப்பட்ட முறையில் பெண்களை இழிவாக பேசுவது, என்னையெல்லாம் என் குடும்பத்தையெல்லாம் அவங்க பேசின பேச்சு இப்போ தானே வர்றாரு, அதை ஆரம்பிப்பாங்க. ஆனால் இதை கண்டிக்கிறேன். ஏன்னா சமூகம் இது வந்து இவங்க இதே வந்து கேவலமாக இருக்கும். சமூகமே ஒரு குற்றச்சமூகமாக மாற்றிட்டாங்க. இது அநாகரிகங்களை ரசிக்க வீட்டு பெண்களை பேசுறது, ஒரு பொம்பளை விட்டு அசிமப்படுத்துறது, கடைசியாக எவன் ஒருத்தன் ஏறி வாரானோ அவனை கெடுக்கிறதுக்கு கடைசியாக பெண்ணை வச்சு ஒரு பெண்ணோட பொருத்தி அந்த பண்பை மாண்பை அழிச்சிருது, கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி தூக்கிச்சு. இதுதான் அவன் கடைசி கருவி. நீ யோக்கிய நாடானா இல்லை, 5 பொண்டாட்டி 6 பொண்டாட்டி, பேருக்கு ஒரு பொண்டாட்டி, ஊருக்கு ஒரு வப்பாட்டி வச்சு வாழ்ந்தவன்லாம் இங்கே புனிதம் பேச போடுவான். அதான் திராவிடம். இது என்ன இவங்கள்ட்ட யோக்கியது இருக்குது? வாடகை வாய்களை வாங்கி வச்சுக்கிட்டு இன்னும் பேச்சுன்னு இல்லை, ஆரம்பிக்கும் போதே அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. அது நம்ம பேச முடியாத அளவுக்கு இருக்குது இப்போ ஊடகத்தில். நீங்கள் துண்டிச்ச பிறகு எப்படி பேசுவாங்கன்னு பேசிக்கணும்னா காட்டு சைத்துக்கிற வேண்டியது இருக்குது. என்ன இந்த வாழ்க்கைக்கு அதே பெரியார் சொன்னதான் சொல்ல வேண்டியது இருக்குது.
இனமானம்னு வந்துட்டா தன்மானத்தை பார்க்க முடியாது அப்படின்னு. அதனால விட்டுட்டு போக வேண்டியது. ஆனா அது குடும்பத்தையும் பாதிக்கும்ல சார், நம்மளை தாண்டி. பாதிக்குது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என் மனைவி பிறக்கும் போதே அமைச்சர் மகள். அவள் பார்க்காத அரசியல் இல்லை. அதனால என்ன எடுங்க எங்க தூக்கி போட்டு போங்க போயிடுவா, அவள் போயிடுவா. ஆனால் இப்போ என் தம்பியை பேசுறது, தம்பி சிவகார்த்தியன் பேருந்து அவரை பேசுறது, இவரை பேசுறது, சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் தாங்க மாட்டாங்க. எனக்குன்னா எங்கள் குடும்பம் பக்குவப்பட்டுருச்சு. அது இது இப்போ அது ஒன்றும் இல்லை. அது என்னப்பா அப்படின்னா பார்த்துக்கிறேம்மா, சரிப்பா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இவங்கெல்லாம் நம்ம பிள்ளைகளை இப்போ என்னை பேசுகிற என் மகன் பெரிய பையன் ஆகிட்டான். இப்போ பள்ளிக்கு போகிறேன். அவன் நண்பர்கள் எப்படி அவன் எதிர்கொள்ளுவேன்? அந்த மன உணர்வை பார்க்கணும். அது சமூகம்